உயிர்த்தெழுந்து எத்தனை நாள் வந்து சீஷர்களோடு இருந்தாருங்களா? எத்தனை நாள் சீஷர்களோடு இருந்தாரு? 50 or 40? 40 நாள், 50 நாள், 40 days இருந்து 50th டே தான் நமக்கு பெந்தகோஸ்தே நாளா வந்து பென்டிகாஸ்டல். பென்ட் அப்படின்னா மேக்ஸ்ல வந்து சொல்லுவாங்க பென்டகன் அப்படின்னா 5 சைடு இருக்கிற ஒரு ஷேப். அப்போ பென்ட் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். ஸோ 50வது நாளை சீஷர்கள் கூடி இருந்து ஜெபித்த அந்த நாளை தான் பெந்தகோஸ்தே நாளா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவரின் வருகை நாள். எப்படி நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடுறோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பூமியில் பிறந்த நாள் தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கின நாளாய் அதை டெடிகேட் பண்ணதுதான் எனது பெந்தகோஸ்தே நாள். சரி, ஓகே. இன்னைக்கு அந்த பெந்தகோஸ்தே நாளை பத்தியோ இல்ல அந்த பெந்தகோஸ்தே நாள் எதற்காக அப்படின்றத பத்தி தான் கர்த்தர் உங்களோட பேச சித்தமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எப்படி தன்னுடைய பாவங்களை மனுஷங்க சுத்திகரிப்பாங்கன்னா, ஆண்டவருக்கு என்று பலியிடுவாங்க இல்லைங்களா? பலியிட்டு அந்த பலியிலிருந்து வந்த அந்த பலிகளை சர்வாங்க தகன பலிகளை எரிக்கும் பொழுது அதுல இருந்து வருகிற சாம்பலை என்ன பண்ணுவாங்க, ஒரு விதத்துல தண்ணீரில் கரைச்சு அதை என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க, சுத்திகரித்து கொள்வாங்க. இது ஒரு விதம். இரண்டாவது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பலியிடும் பொழுது அதுல இருந்து வருகிற அந்த ஆட்டின் ரத்தமோ இல்ல எதை பலியிடுறாங்களோ அந்த மிருகத்தின் ரத்தத்தை ஈசோப்பை எடுத்து அதுல டிப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. அது ஒரு விதமான சுத்திகரிப்பு. ஏற்கனவே பாஸ்டர் ஈசோப்புன்றது என்னன்னு பேசியிருப்பாரு. இட்ஸ் நாட் அ சோப், இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு பிளான்ட் மாதிரி, ஒரு செடி மாதிரி இருக்கும். அதை அந்த ரத்தத்துல தோய்த்து எடுத்து என்ன பண்றாங்களா, சுத்திகரிக்கிறாங்க. இது பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிப்பதற்காக செய்யப்பட்ட காரியங்கள். இது பழைய ஏற்பாடுல. அப்ப புதிய ஏற்பாட்டுல எப்படி சுத்திகரிக்கிறது சொல்லுங்களேன். அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டதனால் நாம் நீதிமாக்கப்பட்டிருக்கிறோம். வேற பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு ஆக்ஷன் இருக்கு கிறிஸ்டியானிட்டியில. ஞான ஸ்நானம். வெரி குட். அந்த சிஸ்டருக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதனுடைய ஆக்ஷன் தான் கிறிஸ்டியானிட்டியில என்னது, ஞான ஸ்நானம். இன்னைக்கு அந்த ஞான ஸ்நானத்தை பத்தி தான் கர்த்தர் உங்களோட பேச சித்தமா இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. கவனிங்க, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இதே வசனம் தான் பாஸ்டர் போன வாரம் பேசினார். அதோடைய கண்டினியூட்டி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். பாஸ்டர் போன வாரம் என்ன பேசினாங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது எதற்காகனா நம்ம புறப்பட்டு போய் கர்த்தருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு நம்ம போதிக்கணும். நம்மளை குறித்த ஆண்டவர் அதை தான் நோக்கமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கும் அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து. அப்ப ஞானஸ்தானம் நீங்கள் கொடுங்க. ஞானஸ்தானம் எதுக்காக தேவைப்படுகிறது, ஏன் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும், இல்ல ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்றத வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் உங்களுடனே அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்திலேயே 2 விதமான ஞானஸ்நானங்கள் இருக்கிறது. கரெக்டா? ஒன்னு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம், இன்னொன்று பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பெற போகிற ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. நீங்க ஏற்கனவே ஒரு ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க. அது என்னது, யோவானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். ஜலத்தினால், யோவான் ஜலத்தினால் கொடுத்த ஞானஸ்நானம். இன்னொரு ஞானஸ்நானம் என்னது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பெற போகிற ஞானஸ்நானம். அப்ப 2
types of baptism. You are going to look out 2 types of baptism. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரெண்டு விதமான ஞான ஸ்நானங்களை பத்தி உங்களுக்கு பேச இருக்கிறார். ஏன்னா இந்த பெந்தகோஸ்து நாளில நீங்க எல்லாரும் நிறைய 90% என்ன பண்ணிருப்போம், ஜலத்தினால ஞான ஸ்நானம் நம்ம பெற்றிருப்போம். ஆனா அடுத்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி ஞான ஸ்நானம் பெற நீங்கள் காத்திருங்கள் சொல்றாரு பாருங்க. அந்த ஞான ஸ்நானம் நம்ம பெற்றோமா அப்படின்றதுதான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன் நம்ம அதை பெறணும், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறார். கவனிங்க, இப்ப ஜலத்தினால் என்ன ஞான ஸ்நானம் என்னன்னா சிம்பிள். ஞான ஸ்நானம் தமிழ்ல பிரித்து எழுதுகன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஞானம் கூட்டல் ஸ்நானம் அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்நானம்னா என்னது, ஸ்நானம்னா முழுகுவது. ஸ்நானம் பண்ணுங்க பிராமின்ஸ்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஸ்நானம் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஸ்நானம்னா என்னது, குளிக்கிறது இல்லைன்னா முழுகுவது. அதாவது முழுமையா ஒரு மனுஷன் தன்னை தண்ணீரினால நினைப்பதுதான் ஸ்நானம். அப்ப ஞான ஸ்நானம் அப்படின்னா என்னது, ஞானம் அடைந்து கர்த்தரே தேவன் என்று ஞானம் அடைந்து ஒரு ஸ்நானம் பெறுவதுதான் என்னது, ஞான ஸ்நானம். அப்ப எதுக்காக அதை பெறறோம் அப்படின்னா, எது அதுக்குரிய அடையாளம் அப்படின்னா, கர்த்தர் தேவனா இருக்கிறார். அதற்கு உலகத்துல ஒரு சிம்பாலிக்கா, நான் வந்து ஒரு கிறிஸ்டியனா மாறிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றது சிம்பாலிக்கா நீங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் ஜலத்தினால யார் ஞான ஸ்நானம் கொடுத்தது, யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு 3 லெட்டர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க, ஏன்னா அப்பதான் மெசேஜ் மறக்காதுன்னு நினைக்கிறேன். டிபிசி சொல்லுங்க பார்க்கலாம். டிபிசி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டி னா என்ன அப்படின்றத பாப்போம். டி இஸ் நதிங் பட் a டைமிங், நேரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா, நேரம். அப்போ யோவானால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் யார் யாரெல்லாம் பெறலாம்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் வந்து ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறது. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ பரிசேயர் வராங்க, சதுசேயர் வராங்க, யூதேயால இருந்து நிறைய அதை சுற்றிப்புறத்த தேசத்தார் இருந்து நிறைய பேர் யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்காக வராங்க. இப்ப இந்த பரிசேயரா இருக்கட்டும், சதுசேயரா இருக்கட்டும், வேத பாரகரா இருக்கட்டும், பரிசேயர் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, the one who believes in resurrection, அதாவது உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நம்புகிற ஒரு கூட்டம் தான் என்னது, பரிசேயர் கூட்டம். சதுசேயர் கூட்டம்னா என்னன்னா, the one who did not believe in the resurrection, உயிர்த்தெழுதல் இல்லை என்று மறுதலிப்பவர்கள் சதுசேயர்கள். வேத பாரகர்கள் என்றால் வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள். இதுதான் 3 கேட்டகரி பைபிள்ல அடிக்கடி புதிய ஏற்பாடுல வர ஒரு கேரக்டர்ஸ். கவனிங்க, இப்ப இந்த பரிசேயரா இருக்கட்டும், சதுசேயரா இருக்கட்டும், வேத பாரகரா இருக்கட்டும், யூதேவை சுற்றி இருக்கிறது ஜனங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோவான் இடத்துல வராங்க. அப்ப இந்த ஞானஸ்நானத்திற்கு நீங்கள் ஜலத்தினால் எடுக்க போகிற, நீங்கள் ஜலத்தினால் எடுத்த ஞானஸ்நானத்திற்கு உங்கள் தகுதியோ இல்ல உங்கள் ரிலிஜியனோ எதுவும் தடையில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எதுவுமே தடையில்லை. நீங்கள் விரும்பினால் உங்கள் இஷ்டத்திற்கு, உங்கள் நேரத்திற்கு நீங்கள் அந்த ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து 38 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ கந்தாகேவுடைய மந்திரிய பிலிப்பு என்பவர் சந்திக்கிறார். இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இல்லைன்னா நீங்க வீட்டுல போய் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இப்ப பிலிப்பு பரிசுத்த ஆவினால் கொண்டு போகப்படுகிறார் அந்த மந்திரியை சந்திக்க. மந்திரி என்ன பண்றாரு, ஏசாயா புத்தகத்தை படிச்சுட்டு வராரு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பாருங்க ஏசாயால, அதை உட்கார்ந்து என்ன பண்றாரு, படிச்சுக்கிட்டு வராரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவர் ரட்சிப்படைகிறார். அப்போ உடனே என்ன பண்றாரு, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன, தடை எதுவுமே இல்லை. பிகாஸ் ஐ லைக் இட், ஐ டிசைர் டு டேக் த பேப்டிசம். எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க நான் இப்ப விரும்புகிறேன், எனக்கு அது இப்ப நான் விருப்பமா இருக்கிறது. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் அப்படின்னாரு. இப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தன் விருப்பம், தன் நேரம் இருந்தால் போதும் ஜலத்தினால் எடுப்பதற்கு. ஆமென். சில பேர் என்ன பண்றோம், இன்னுமே அந்த விருப்பம் தான் வர மாட்டேங்குது நமக்குள்ள. ஏன், ஐயோ இந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம
கட்டுக்கோப்பா இருக்கணும், ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். சில பேருக்கு பயம் இருக்கும், ஞானஸ்தானம் எடுத்துட்டா கிறிஸ்டியன்ல தான் கல்யாணம் பண்ணணுமே, மாப்பிள்ளை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காதுன்னு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வரும். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கென்று நீங்கள் உங்கள் விருப்பத்தை விடும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதை நன்மையாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த மந்திரி என்ன பண்றாரு, எனக்கு விருப்பம் உண்டு, எந்த தடையுமே இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம்னு சொல்றோம். அப்ப முதலாவது ஜலத்தினால் எடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்திற்கு எதுவுமே தடை இல்லை. நீங்கள் விரும்பினால் உங்கள் நேரத்திற்கு, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டைமிங், உங்கள் நேரத்திற்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஏன்னா அது தன்னுடைய விருப்பம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் தான். ஆனா எனக்கு இல்ல இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், இல்ல ஒரு 3 வருஷம் போட்டோம், இல்ல ஒரு 10 வருஷம் போட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு 6 மாசத்துல நல்லா ஆவிக்குள்ள ஆயிட்டு நான் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லி 6 மாசத்துல கூட ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆனா கவனிங்க, நீங்க 6 மாசத்துல எடுக்கிறீங்களோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டைம். உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் எடுப்பது ஜலத்தினால் எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். அப்ப ஆவியினால் வருகிற ஞானஸ்தானம்னா என்னது? வாசிங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். கவனிங்க, இப்ப ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் இது கர்த்தருடைய நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விருப்பப்படி உங்கள் நேரத்திற்கு நீங்கள் எடுப்பது ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம். ஆனால் நீங்கள் ஆவியினால் எடுக்க போகிற ஞானஸ்தானம் எப்படி இருக்குன்னா அது கர்த்தருடைய நேரமா இருக்கும். கர்த்தர் உங்களை விரும்பினா, இது எப்படி நீங்க விருப்பப்பட்டு எடுக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை அனாயிண்ட் பண்ணணும், கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்கணும், கர்த்தர் உங்களை ஞானஸ்தானம் கொடுக்கணும் அவர் விரும்பும் பொழுது கொடுக்கப்படுவதுதான் என்னது, ஆவியின் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷம். கவனிங்க, அப்போ நாம் விருப்பப்பட்டு நம் நேரத்திற்கு எடுப்பது ஜலத்தினால் உலக பிரகாரமாய் உலகத்திற்கு தெரியும் போல் கொடுக்கப்பட்டதுதான் யோவானின் ஞானஸ்தானம். அது ஜலத்தினால் கொடுக்கிற ஞானஸ்தானம். கர்த்தர் என் மேல ஒரு விருப்பம் வச்சு, கர்த்தர் என் மேல ஒரு ஆசை வச்சு, நான் அவருடைய நேரத்திற்காக காத்திருந்து கர்த்தருடைய நேரத்துல கொடுக்கிறார் பாருங்க எனக்கு ஒரு ஞானஸ்தானம். அதுதான் என்னது, ஆவியின் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியின் ஞானஸ்தானம் நீங்க ஒருவேளை இன்றைக்கு பெறாமல் இருந்தால், கவனிங்க, நல்லா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் உங்க நேரத்திற்காக காத்திருக்கிறேன். எப்படி சீஷர்கள் அந்த எருசலேமை விட்டு நீங்க புறப்பட்டு போகாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்றார். அந்த காத்திருப்பு தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப கம்மியா இருக்குது. கரெக்டா, வெயிட்டிங் பீரியட் இஸ் த டஃபஸ்ட் பீரியட். நமக்கு ஒரு பஸ் இந்த டைம்க்கு தான் வரும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். 10 மணிக்கு ஒரு பஸ்னா நம்ம அட்லீஸ்ட் 9:55க்கு போனா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 5 நிமிஷத்துக்கு 50 முறை டைம் பார்த்துருவோம். கரெக்டா, என்னடா அது பஸ் வரலையா, அதுதான் 10 மணிக்கு வரும்னு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், 50 முறை பார்த்துருவோம், ஐயோ பஸ் வரலையே, பஸ் வரலையா, அதுவும் இன்னும் லேட்டா வந்துருச்சுன்னா இன்னும் சுத்தம். அப்ப நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அந்த காத்திருக்கிறது, அந்த வெயிட்டிங் பீரியட்ன்றது தான் நிஜமாவே என்னது, இட்ஸ் டூ டஃபஸ்ட் டைம். கரெக்ட்டுங்களா? ஆனா ஆண்டவர் அந்த டஃபஸ்ட் பீரியட் தான் நமக்கு கொடுக்குறாரு. எதுக்காகனா, நீ ஆவி ஞானஸ்தானம் பெறணுமா, அப்ப காத்திரு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. சும்மா சினிமா தியேட்டருக்கு முன்னாடியோ இல்ல மற்ற கடைகளுக்கு முன்னாடியோ இல்ல மற்ற வீட்டுக்கு முன்னாடியோ நீ காத்திருக்க கூடாது. யாருக்கு முன்னாடி நம்ம காத்திருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல. அதுதான் வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலே காத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அப்போ நிச்சயமாய் உங்களுக்கு ஆவியின் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும், கர்த்தருடைய நேரத்தில் அவர் விருப்பப்படும் பொழுது. ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். P சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், T, that is the timing. One is your time, your own time, and another one is God's time. சரிங்களா? ஒண்ணு உங்க நேரத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், அது பேரு ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். இன்னொன்னு காட்ஸ் டைம், அது ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். ரெண்டாவது P அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இட்ஸ் a purpose. சொல்லுங்க பார்க்கலாம், purpose. ஒரு 4-5 இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கோங்க, வெளியே போய் ஜாலியா பேசலாம். சொல்லுங்க பார்க்கலாம், purpose. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களா, purpose. Purpose is nothing but it's நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பதின் நோக்கம் என்ன, அது எதுக்காக கொடுக்கறாங்க? வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:11.
மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கவனிங்க, சந்தோஷம். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ மனம் திரும்புதலுக்கு என்று நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கப்படுகிறதா ஞானஸ்தானம். நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன், நான் இனிமே, இப்போ நம்ம சில டெசிஷன்லாம் வச்சிருப்போம் இல்லையா, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக. நான் இனிமே வந்து நான் ஹிந்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் என்னுடைய சாட்சி சொல்றேன். நான் 10 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், ஆனா 10ஆவதுல தான் ஞானஸ்தானம் பெற்றேன். ஏன் சிஸ்டர் அவ்வளோ கேப்? என் ஹைட் டிஃபெக்டிவ்னால என்னை தொட்டில முக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ கொஞ்சம் வளருமா, அப்பதாம்மா நீ தொட்டில வந்து முக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவனிங்க, அப்போ அந்த மனம் திரும்புதலுக்கு என்று நீங்கள் எடுக்கிற ஞானஸ்தானம், நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். என்னுடைய பழைய காரியங்கள்லாம் விட்டுட்டேன். நான் விக்கிர ஆராதனையை விட்டுட்டேன். இல்லை, என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை நான் விட்டுட்டேன். நான் என்னுடைய கெட்ட வார்த்தைகளை விட்டுட்டேன். என்னுடைய பழைய சுபாவங்களை விட்டுட்டேன். அந்த மனதை இப்படி நீங்கள் திரும்பும் பொழுது எடுப்பதுதான் என்னது? ஜலத்தினால் நீங்கள் எடுக்கிற ஞானஸ்நானமா இருக்கிறது. இது பர்பஸ். எதுக்காக ஃபர்ஸ்ட் ஜலத்தினால் ஞானஸ்நானம்? நீங்க மனம் திரும்புற நோக்கம் தான் ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்நானம். எதுவே கவனிங்க, ஆவியினால் கொடுக்கிற ஞானஸ்நானம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கிற ஞானஸ்நானம். எது? ஜலத்தினால். நல்லா கவனிங்க, என் கூடயே இருந்தீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. நீங்க மனம் திரும்புதலுக்காக எடுக்கிறது தான் ஜலத்தினால் கொடுக்கிற ஞானஸ்தானம், எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். ஆனா ஆவியின் ஞானஸ்தானம் எப்படின்னா, உங்க மேல ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்தது நிமித்தம் உங்களை ஞானஸ்தானம் ஆண்டவர் கொடுக்கிறது தான் ஆவியின் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. சத்தமா சந்தோஷம். கவனிங்க, இப்போ ஆண்டவர் மேல ஒரு நோக்கம் வச்சது நிமித்தம் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. வாசிங்க, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது என்னன்னா, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற நோக்கத்திற்காக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது. கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற நோக்கத்துக்காக உங்களை அபிஷேகிப்பது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிறது ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம். ஆனா கர்த்தர் உங்க மேல ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சத நிமித்தம் தான் கர்த்தர் உங்களை அபிஷேகி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற ஒரு நோக்கத்தின் நிமித்தம் தான் என்ன பண்ணிருக்கிறார்? நம்மள அபிஷேகித்திருக்கிறார். இங்க கவனிங்க, இந்த இடத்துல சவுல் என்ன பண்றாரு? தன்னுடைய கழுதை காணும்னு சொல்லிட்டு தேட போறாரு. இந்த கழுதை காணும் தேட போன இடத்துல தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஆவியின் ஞானஸ்தானம், which means அபிஷேகம் செய்யப்படுகிறார், ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுகிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். என்ன தெரியுமா? நீங்க எதை வாழ்க்கையில் எழுந்தீங்களோ அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க எதையோ எழுந்துட்டு அது பின்னாடியே தேடி போறீங்க இல்லையா? சவுல மாதிரி, ஐயோ என் கழுதை காணுமே, ஐயோ நான் இதை இழந்துட்டேனே, இதை இழந்துட்டேன், நான் திரும்ப அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், திரும்ப எப்படியாவது நான் அதை வாங்கிடணும், திரும்ப எப்படியாவது நான் சம்பாதிச்சிடணும், திரும்ப எப்படியாவது அந்த பொசிஷனுக்கு நான் போயிடணும். நீங்க திரும்ப 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 அது பின்னாடியே போறீங்க பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் போட்டு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நீ கழுதே தான் இழந்த, ஆனா உனக்கு நான் ராஜ பதவியை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு நான் ராஜ பதவி வைத்திருக்கிறேன். அந்த ராஜ பதவிக்காக உன்னை நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள 2019ஆம் ஆண்டு நான் என்னுடைய வேலைக்கு போனேன். ஏற்கனவே நான் வேலைக்கு போன விஷயத்த சாட்சியா சொல்லியிருப்பேன். இப்ப நான் போயாச்சு, ஒரே வருஷத்துல ஆண்டவர் என்ன அந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்றாரு. நாட் ஈவன் 1 இயர் கூட ஆகி முடிக்கல, 10 மாசத்திலேயே ஐயோ அந்த வேலையை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் சொன்னா கட்டாயம் என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும் இல்லைங்களா? ஆனா நம்ம நிறைய பேர் அதுதான் வந்து பண்ண மாட்டோம். நான் சரி வேலை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எங்க வீட்டுல யாருக்குமே சொல்லல. பேப்பரை போட்டாச்சு, பேப்பரை போட்டு வேலையை விட்டு வெளியே வந்தாச்சு. அப்போ என் வேலையை நான் இழந்துட்டேன்.
ஆனா ஐயோ என் வேலை எழுந்துட்டுனே வேற வேலைக்கு போலாமா, இந்த வேலைக்கு போலாமா, அந்த வேலைக்கு போலாமான்ட்டு நான் தேடல. ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் என்ன பண்ணேன், நான் கழுதையை இழந்தாலும் கூட கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக என்ன அந்த கழுதை இழக்க வைத்திருப்பார்னு சொல்லி நான் அந்த காத்திருந்தேன். அந்த காத்திருந்த சமயத்துல தான் கர்த்தர் எனக்கு ஊழியத்தின் தரிசனத்தை தெளிவாய் காட்டினார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். நீங்க என்ன இழந்தீங்களோ, டோன்ட் வரி, God is going to bless you with a mighty thing. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமான காரியத்தை, பெரிய காரியத்தை, பெரிய அபிஷேகத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை, நீங்க பிசினஸ்ல என்ன வேணாலும் எழுந்திருக்கலாம், இல்ல உங்க வேலையில என்ன வேணாலும் எழுந்திருக்கலாம், உங்களுடைய இருதயத்துல என்ன வேணாலும் எழுந்திருக்கலாம், உங்க உறவுகள்ல என்ன வேணாலும் எழுந்திருக்கலாம். இல்ல நான் இந்த படிப்பு படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, நான் இழந்துட்டேன். எங்க பாஸ்டர் அடிக்கடி தாம்பரம் சைட் போகும்போது சொல்வாரு, நான் MCC காலேஜ்ல படிச்சிருக்கலாம், ஆனா நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேமா. நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மார்க், அவரோட மார்க்குக்கு தானா சீட் கிடைச்சது. அவர் வந்து மார்க்னால இழக்கல, அவர் விட்டு கொடுத்து இழந்தாரு. எதுக்காக? கர்த்தர் நிமித்தம் இழந்தார். தன்னுடைய நண்பர் ஒருவரின் ரட்சிப்புக்காக இழந்தார். அதோட விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு போதகராய் இருப்பதுதான் அதோட விளைவு. ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனின் ரட்சிப்புக்காக அந்த MCC சீட்டை மிஸ் பண்ணாரு, இழந்தாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு மனுஷனுக்காக இழந்தா அவனுக்கு அநேக ஆடுகளை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவரை போதகராய் உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இழக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆவியினால உங்களை ஞானஸ்தானம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். இட்ஸ் நாட் ஃபார் தி லோவஸ்ட் பொசிஷன். நிச்சயமா ஒரு மனசுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஏதோ ஒன்று நீ என் வாழ்க்கையில் எழுந்துச்சு அப்படின்னா, சரி ஆண்டவர் போனா போதுன்னு கொசரா ஏதாவது ஒன்று தருவாரு, இதை தருவாரு அது தருவாருன்னு இல்ல. ஆண்டவர் தந்தாலே பெஸ்ட் தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான் தருவாரு, பெஸ்டா தான் தருவாரு. அடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ இந்த தாவீதை பத்தி நீங்க ஏராளமான மெசேஜ் கேட்டிருப்பீங்க. சேம் திங். கவனிங்க, இப்போ தாவீது அவாய்ட் பண்ணப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய், குடும்பத்தாராலேயே மறக்கப்பட்டவனாய் இருந்தான். இன்னைக்கு ஒருவேளை மறந்துட்டாங்க, நாங்க எப்படிலாம் பழகணும் தெரியுமா? நான் சில சமயம் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் நினைச்சு பார்ப்பேன், எப்படிலாம் பழகணும்ல, எப்படிலாம் பேசணும்ல, எப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணோம்ல. என்ன இப்போ வந்து ஆள் இருக்கிற இடமா என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நிச்சயமா எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அந்த சூழ்நிலை இருக்கும். நாங்களாம் எப்படிலாம் பழகணும், அப்ப இருந்த மாதிரி இப்போ யாருமே இல்ல. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. நான் சொல்ற கவனிங்க, மாறினது நல்லது. ஹல்லேலூயா. உங்களை ஒதுக்கினது நல்லது. ஹல்லேலூயா. உங்களை மறந்தது நல்லது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஞானஸ்தானம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆவியினால் அபிஷேகிக்க விரும்புகிறார். அதுவும் மறுபடியும் சொல்றாங்க, அது சாதாரண அபிஷேகம் இல்லங்க, ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறார். நீங்க அவாய்ட் பண்றாங்களா, உங்களை ஒதுக்குறாங்களா, மறக்கறாங்களா, முன்னாடி போல இல்லையா? சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ராஜரீக அபிஷேகத்தை தருவார். அப்போ ஆவியின் அபிஷேகம் வந்து ஏற்கனவே உங்க மேல ஒரு நோக்கத்தை வைத்தபடியினால் கொடுக்கப்படுகிறது. நோக்கத்தை வெளிப்படுத்த எடுக்கப்படுகிறது. ஜலத்தினால் கொடுக்கிற ஞானஸ்தானம் நோக்கத்தை நிறைவேற்ற, அந்த நோக்கத்தை உங்களுக்கு சொல்ல, அந்த நோக்கத்தின்படி உங்களை வழி நடத்த கொடுக்கப்படுகிறதா என்னது? ஆவியின் ஞானஸ்தானம். அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகி சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீங்கள் பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். இதுல ஒரே ஞானஸ்தானமா கொடுக்கப்பட்டது. நான் சொல்றேன், இந்த அந்த ஒரு ஞானஸ்தானத்துல ரெண்டுமே அடங்கியிருக்கு. அவன் ஆவியினாலும் அபிஷேகிக்கப்பட்டான், அவன் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றான். இப்படி ஆவியினாலும் ஜலத்தினாலும் அவன் பிறந்தது நிமித்தம் தான் தாமதமின்றி கர்த்தரே தேவன் என்று பிரசங்கித்தான். அடுத்த வசனத்துல இருக்கு. அப்ப கவனிங்க, நீங்க தாமதமின்றி பவுல் மேல இருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ரெண்டுமே வேணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் உங்க மேல
வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி நீங்க ஜலத்தினால் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்டியன் ஆயிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன், நான் கிறிஸ்டியன் ஆயிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன், நான் கிறிஸ்டியன் ஆயிட்டு சின்ன வயசுல நான் 11 வயசுல எடுத்துட்டேன், 12 வயசுல எடுத்துட்டேன், நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் அப்படின்னா இட்ஸ் குட். பட் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறணும்னா நீங்க எப்படி தெரியுமாங்க ஞானஸ்தானம் பெறணும்? ஆவியினால ஞானஸ்தானம் பெறணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஆவியினால ஞானஸ்தானம் பெறும் பொழுதுதான் கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும். இல்லனா சவுல் ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால், அதாவது பழைய ஏற்பாட்டு சவுல் நான் சொல்லுகிறேன், சவுல் அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்றால் அவன் ராஜாவாக இருக்க மாட்டான். தாவீது அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்றால் அவன் ராஜாவாக இருக்க மாட்டான். இதே சவுல் ஆகிய பவுல் ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால், ஜலத்தினாலோ இல்ல ஆவியினாலோ பெறவில்லை என்றால் இன்னைக்கு அந்த பிரதான அப்போஸ்தலனாக இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு சந்தோஷம். உண்மையாவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். யாரையுமே சும்மா அப்படி படைச்சு விடுவோமே, சும்மா 2 கண்ணு மூக்கு வச்சு படைச்சு விடுவோமே அப்படின்ட்டு ஆண்டவருக்கு வைக்கிறது இல்லை. கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் அது ஒரு நோக்கத்தோட செய்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேற்றணும், அந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நீங்க பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தமா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கவனிங்க, என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க போறீங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நிச்சயமா என் வாழ்க்கையில ஆண்டவர் நோக்கம் வச்சிருப்பாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. கர்த்தருடைய அந்த ஞானஸ்தானத்திற்காக, அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து வாஞ்சியா நீங்கள் விரும்பும் பொழுது அவர் உங்கள் மேல் விருப்பப்பட்டு உங்களை ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. எதற்கு இந்த ஞானஸ்தானம்? நான் வசனத்தை வாசிக்க விரும்பல, நான் வசனத்தை மட்டும் காட்டுறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களுக்கு நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எப்படி உணர்த்துவாரா? கண்டித்து உணர்த்துவாராம். நம்ம கூட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிடி டீச்சர் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா பிசிக்ஸ் டீச்சரை யாருக்கும் பிடிக்காது. ஏன்? பிசிக்ஸ் டீச்சர்னாலே கொம்போட சுத்துவாங்க, பிடி டீச்சர் கொம்போட சுத்தினாலும் அடிக்க மாட்டாங்க. ஏன்? அப்ப கண்டிக்கிறவங்கள நமக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவத்துல இருக்கும். நான் சர்ச்சுக்கு வரேன், சும்மா உட்காரனா, பைபிள் படிக்கிறேன்னா, நான் ஓரமா நின்று தூங்குறனோ தூங்கலையோ, மெசேஜ் கேட்கறனோ கேட்கலையோ, கை தட்டுறனோ பாடுறனோ இல்லையோ, ஆனா நான் யாரு? நான் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன். நான் சர்ச்சுக்கு வருவாங்க, தசமபாகம் கொடுப்பங்க, காணிக்க போடுவாங்க, நல்லா சத்தம் போட்டு பாடுவாங்க, எல்லாம் நல்லா பாடாம கை மட்டும் தட்டுவாங்க, இல்ல ரெண்டுமே பண்ணாம பின்னாடி ஸ்டைலா கை கட்டி நிற்பங்க, இல்ல அதுவும் பண்ணாம அழகா உட்காந்து தூங்குவாங்க. ஆனா கவனிங்க, இது எல்லாம் பண்ணாலுமே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற காரியத்தை உங்களுக்கு ஏன் உள்ள போல தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏன் அந்த கண்டிப்பு உங்களுக்கு பிடிக்கல தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை. ஹல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் பெற்றேன்தான், ஜலத்தினால பெற்றேன், ஆவியினால பெற்றேனா? ஆவியினால பெற்ற நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க ஒருவேளை நான் அபிஷேகம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிற, நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறனாலும் கூட இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த ஆவியானவர் கண்டிக்கிற கண்டிப்பை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? பாவத்தை குறித்து நம்மளை கண்டிக்கிறார், நீதியை குறித்து நம்மளை கண்டிக்கிறார், இதுதான் நியாய தீர்ப்பு என்று சொல்லி நம்மளை கண்டிக்கிறார். அந்த கண்டிப்பு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்ல. ஏன் முடியல? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண மாட்டோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மள அக்செப்ட் பண்ண மாட்டோம். சும்மா கணுக்கால் அளவு போதும் ஆண்டவரே, கணுக்கால் அளவு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, நீங்க நீந்த முடியாது. கொஞ்சம் வெயில் அடிச்சா போதும் அந்த கணுக்கால் அளவு என்ன ஆயிடும்? ட்ரை ஆயிடும். நீந்தி 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 என்ன ஆகணுமா? முழுகணுமா பரிசுத்த ஆவியினால். அப்ப கவனிங்க, பர்பஸ் எதுக்காக அப்படின்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பர்பஸ், உங்க வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் அவசியம். எதற்காக? நீங்கள் பாவம் செய்யும் பொழுது கண்டிப்பதற்கோ, நீங்கள் அநீதி செய்யும் பொழுது கண்டிப்பதற்கோ, நியாய தீர்ப்பை பற்றி உங்களுக்கு சொல்லுவதற்கோ பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஹல்லேலூயா. அடுத்து லாஸ்டா see what see அப்படினா, it is a counting counts அப்படினு வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. counts சிம்பிளா சொல்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். எபேசியர் 4:5. எபேசியர் 4:5. ஒருவர் கர்த்தரையும், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும்,
ஒரே ஞானஸ்தானம். கவனிங்க, இப்ப நீங்க ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம் எல்லாம் என்ன கவனிங்க, அவ்வளவுதான் முடிக்க போறேன். பைபிள பார்க்காதீங்க, என்ன பாருங்க. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். நீங்கள் ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம் 10 முறை ஒருத்தவங்க வந்து எங்க தாய் சபையில இருக்கிற பாஸ்டர் அடிக்கடி சொல்வாரு, ஒரு கதை சொல்வார். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம சர்ச்சுக்கு அடிக்கடி வருவாங்களாம். இப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களாம். இது இவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுல போனா செம்ம அடி அடிக்கிறாராம். இனிமே எடுப்பியா, இனிமே எடுப்பியா, இனிமே ஞானஸ்தானம் எடுப்பியா, இனிமே ஞானஸ்தானம் எடுப்பியான்னு அடிக்கிறாராம். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சா, எங்க இனிமே நான் ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேன், ஒரே முறை தான் எடுத்துட்டேன், இனிமே என்ன பண்ண மாட்டேன், ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேன். அவரும் என்ன நினைச்சுக்கிறாரா, நம்ம பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி சொல்ற பேச்ச கேக்குறா, இனிமே என்ன பண்ண மாட்டா, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டா. ஒரு வாரமா சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது கேட்பாரா, ஞானஸ்தானம் எடுத்தியா, இல்லங்க நான் இன்னைக்கு எடுக்கலங்க. அடுத்த வாரம் இப்ப ஞானஸ்தானம் எடுத்தியா, இல்லங்க எடுக்கலங்க. அப்போ எத்தனை ஞானஸ்தானம் இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. வாரம் போகும்போதெல்லாம் ஞானஸ்தானம் கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா எத்தனை ஞானஸ்தானம் இருக்குங்க, ஒரே ஞானஸ்தானம். கவனிங்க, ஒரே ஞானஸ்தானம் கொடுப்பா எடுப்பதுதான் ஜலத்தினால் எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். ஒன்னே ஒண்ணுதான். அதை நீங்க நினைச்சாலும் திரும்ப ஐயோ நான் இந்த சர்ச்சில் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அந்த சர்ச்சில் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் சின்ன வயசுல ஒரு ஞானஸ்தானம் எடுத்தேன், மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில பேர் என்ன பண்றாங்க, தெளிப்பு ஞானஸ்தானம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கே தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஞானம் அடைந்து ஸ்நானம் பண்ணுவதுதான் ஞானஸ்தானம். நீங்க குழந்தையிலேயே தண்ணி தெளிச்சிட்டீங்க, குழந்தைங்கன்னா தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் வளர வளர. அதனால தயவு செய்து தெளிப்பு ஞானஸ்தானம் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி தொட்டில முழுகாத மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணிடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. சரி கவனிங்க, இப்ப ஒரே ஞானஸ்தானம் ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் பெறுகிற ஞானஸ்தானம் ஒரு முறையா, 2 முறையா, எத்தனை முறை? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம், முடிச்சிடுறேன். எத்தனை முறை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்கலாம்? ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாமே. இங்க ஒரு பதில் வருது, அபிஷேகம் எப்பவுமே இருக்கு. ரொம்ப சரியான பதில். 2 பேருக்கு ஒரு நல்ல சத்தமா ஒரு கை தட்டுவோமா? கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுதெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்சோன் அபிஷேகிக்கப்பட்டான், கரெக்ட்டுங்களா? ஆனா அவனுடைய பலத்தை என்ன பண்ண, ஒரு கட்டத்துல இழந்தான். ஆனா ஈஸியா அவன் சாகர நேரத்துல கேட்கறான், கர்த்தாவே இன்னும் ஒரு விசை என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை நான் நிரப்புன்னு கேட்கும் பொழுது அப்பா அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வருகிறது. அது எதை பிரசன்ட் பண்ணுதுன்னா, கவனிங்க, whenever you come to the God's presence, God is going to fill you. Whenever you come to the God's presence, He is anointing you. Whenever you come to the God's presence, He is baptizing you. Amen. அப்போ நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எப்பலாம் வரீங்களோ அப்பலாம் ஞானஸ்தானம் எடுக்கலாங்க. என்ன ஞானஸ்தானம் எடுக்கலாம்? ஆவியின் ஞானஸ்தானத்தை எடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம் ஒரே முறை தான் எடுக்க முடியாது. 10 வயசுலயோ 20 வயசுலயோ நீங்க ஞானம் அடைந்து எடுங்க. மறுபடியும் சொல்றேன், ஞானம் அடைந்து ஒருவேளை சிஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாது சிஸ்டர், நான் ஞானம் எல்லாம் எடுத்துட்டேன், மறுபடியும் எடுத்துக்கவா? நோ 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 நோ, இட்ஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க எடுத்தது போதும். ஒருவேளை நீங்க மறுபடியும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. கர்த்தாவே எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எப்படி கொடுங்க? ஜலத்தினால இல்ல, என் ஆவியினால எனக்கு ஞானஸ்தானம் பண்ணுங்க, என் ஆவியினால என் அபிஷேகிங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது சிம்சோனுக்கு எப்படி ஆண்டவர் நிரப்பினாரோ அதே போல நிரப்புவார், அதே பலத்தை கொடுப்பார். எதுக்காக பலன் கொடுக்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8 இருக்கிறது, நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் சகல தேசத்திலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகளானா நம்ம சாதாரணமா நினைச்சிடுறோங்க. கவனிங்க, இது ஒண்ணே சொல்லி முடிச்சிடாது. ரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். ரத்த சாட்சியை மரிப்பது கூட ஈஸி, ஒரே சுடுல செத்து போயிடலாம், ஒரே வெட்டல செத்து போயிடலாம். ஆனா ரத்த சாட்சியாய் கர்த்தருக்காக வாழ்வது ஒரு முடியும். ஒரு முறையும் ஆண்டவருக்காக அடி வாங்கி திட்டு வாங்கி ஊர்ல கெட்ட பேர் வாங்கி நீங்க வாழுறீங்க அப்படின்னா அதுதான் கர்த்தருக்காக நீங்கள் வாழ்கிற ரத்த சாட்சி. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் நீங்கள் பெறும் பொழுது அவருக்காய் சாட்சிகளாய் நிற்பீர்கள். நீங்கள் எத்தனை முறை அவருடைய சமூகத்துல வந்தாலும் அத்தனை முறையும் உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பார், அத்தனை முறையும் உங்களை அபிஷேகிப்பார். ஆமென். அப்ப நான் 3 ஆல்பபெட் சொன்னேன், 3 லெட்டர் சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். TPC, TNPC ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் T? டைம். கர்த்தருடைய நேரத்தில் நீங்கள் பெறுவது ஆவியின் ஞானஸ்தானம். வாட் இஸ் P? உங்க மேல வச்சிருக்கிற பர்பஸை நிறைவேற்ற ஆண்டவர் கொடுப்பது ஆவியின் ஞானஸ்தானம். வாட் இஸ் C? கவுண்ட்.
இப்போ பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்துல பல கவுன்சில நீங்க எடுத்துட்டே போலாம், ஒரு மணி நேரத்துக்கு கூட எடுத்துட்டே போலாம். ஆனா ஜலத்தின் ஞானஸ்தானம் ஒரே முறைதான் எடுக்க முடியுது. எதுக்கு சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, வருகிற பெந்தகோஸ்து நாள்ல ஒருவேளை நீங்கள் அபிஷேகிக்கப்படாமல் இருந்தால், நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், இன்னைக்கு கர்த்தர் உங்களோட சொல்லுகிறார், எருசலேமிலே காத்திருங்கள். ஹல்லேலூயா. எருசலேமிலே காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே அந்த ஞானஸ்தானத்துக்காக ஜெபிங்க பார்க்கலாம். அப்பா, நான் விருப்பப்பட்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நீங்க விருப்பப்பட்டு எனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுங்கப்பா. நான் உங்க சமூகத்துல காத்திருக்கிறேன், உங்களுடைய நேரத்துல எனக்கு அபிஷேகிங்க பண்ணி சொல்லி நீங்க கேளுங்க. ஸ்தோத்திர ஆவியானவரே, அப்பா, இன்று நீங்கள் கற்றுக் கொடுத்தபடியே அப்பா, எத்தனையோ பேர் இங்க இருக்கிறவங்க ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ஆயினும் கூட ஆண்டவரே தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்திருந்தாங்கன்னா அப்பா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவரே உங்க இஷ்டப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நடத்த இவர்களை நீர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தினால் நிரப்பும்படியாய் நான் கேட்கிறேன். இவர்களை அபிஷேகிக்கும்படியாய் கேட்கிறேன். வருகிற பெந்தகோஸ்தே நாட்களுக்குள்ள இவர்களை சாட்சிகளை நீர் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய தலையில ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை பாயட்டும். அந்த தண்ணீரான ஆண்டவரே, அந்த தண்ணீர் போல அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொரு நபர் மீது இப்பொழுதே உம்முடைய அபிஷேகம் இறங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவர்களை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, என்னை இன்னுமா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஒரு முறை உங்க சமூகத்துல வரும்பொழுது இன்னுமா என்ன ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்க. அந்த பெந்தகோஸ்தே நாள்ல ஆண்டவரே நான் சாட்சியா நிற்கணும். நான் அந்த பேதுரு போல எழும்பி நின்னு பிரசங்கிக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. ஆண்டவரே அதுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க, அந்த பலனை கொடுங்க. நான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற வாஞ்சியா இருக்கிறேன் கேளுங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே ஒவ்வொருவரையும் வாஞ்சியாய் கேட்ட ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. இன்று இல்லைனா கூட ஆண்டவரே அப்பா, அவர்கள் உம்முடைய சமூகத்தில் தனித்திருக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை சுகமாய் உணர்ந்தவர்களாய் நீ நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே.